வாங்கம்மா உள்ளறக்கா நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் நிற்குதுல்ல, அதையும் அமுத்துங்கம்மா. அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கம்மா கமாண்ட் ஆஃப் த டேவை பார்க்கலாம். சூப்பர் எல்லாமே எங்கள் ஊர் பக்கம் பண்ணுவாங்க. இன்னும் ஃபன் பண்ணுவாங்க. இடியப்ப தட்டு மாலை, கூடை கவுத்துறது, உடச்ச முட்டை தோடில் மாலை நிறையா இருக்குமா. இருந்தாலும் உங்கள் ஃபன் குலவை சூப்பர் அப்படின்னு போட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா. எங்கள் ஊரில் இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம கார்ட்டூன் தானே அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை இதை கொண்டு வர முடியாது. அது மாதிரி நல்லா சிறப்பாக இருக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். என்ன டிசைன்ஸா எங்கே போயிட்டு வர்றா? அவன் ஏன் கேட்குறா? ஒரே மன உளைச்சலுக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம் டிசைன்ஸா, நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று. இப்படி ஆகி போயிடுச்சு. வேற கமெண்ட் போட்டிருந்தேலுவா, மாமி அரசியல் வீடியோ இப்படி இருக்குது, அரசியல் வீடியோ போடுங்க என்னாட்டு சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தியா. எல்லாம் வீடியோ போடுவோம்மா. அது சம்மந்தமாக என்ன பண்ண போகிறார் விஜய்? 5 வருஷம் தாங்குமா? யார் ஆட்சி செஞ்சாலும்? அதிமுக கூட்டணிக்கிறாங்க. ஒரு பக்கம் விஜய் ஆட்சி அமைக்க போகிறாருங்கிறாங்க. ஆளு பத்தலைங்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம். அரசியல் வீடியோவில் இதுலையும் போடுவோம். நம்ம சஹா டி கோட்ஸ் அந்த சேனல்லையும் போடுவோம். எல்லாம் அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. வாங்க, இதில் விட்டுட்டு போயிருந்தோம் டூர் போகிறது இல்லையா? மன உளைச்சல் டூராவது போவோம். மருமவன் நல்லா வேணாலும் ஓட்டுவாங்களோ? அங்கே வெளிநாட்டில் இருந்து வரலையா? ஆமாம், அவன் நல்லா ஓட்டுவான். அதனால தான் வாடகைக்கெல்லாம் வேணதுக்கு நம்மள்கிட்டே வேணுதுக்கு வாங்கியிருக்குல்ல, அதிலே போயிடலான்ட்டு தான் இப்போ எடுத்து வந்திருக்கு. ஆமாம், மன உளைச்சல் டூரு. என்னாவுல ஏறி உட்காந்தத்துலேருந்து உச்சா வர்றாப்பிள்ளைக்குதே ஒரு ஓரமாக நிப்பாட்ட சொல்கிறியா? சும்மா வரப்பாட்டி அடிச்சு இப்போ தானே நிப்பாட்டிட்டு வேலை எடுத்துச்சு. மறுபடிச்சு அது மாதிரி கொஞ்சம் போகணும். ஒரு 1/2 மணி நேரம் போனதுக்கப்புறம் நிப்பாட்ட சொல்லணும். உட்படாதமாம்மா போகும்போது வரும்போது எல்லாம் போயிட்டு வந்து சொல்ல வேண்டியானே. ஏற்கனவே 3 நாள் டூருட்டு போகுது. இப்போ போகிறதுக்குள்ளே 3 நாள் ஆயிரம் மணிக்கு ஒன்னோட என்ன பக்கம் தேத்தரி குடிக்கணும்டா. கொஞ்சம் அது மாதிரி பேரப்பி வருதுண்டா. என்ன சொல்லிட்டு வர்றா பாருவேன். விட்டு வந்தீங்க படிக்கணும்ல. சீ மாமி டீசெண்டா பேசுங்க. வருமா உள்ளிக்கிறாள்ல. ஆமாம்மா, இது ஒன்றாதாண்டி எல்லாம் பாரு. அவ்வளோ பேச்செல்லாம் கேட்காத. இந்த டீசெண்ட் குரூப் தான் இப்போ வந்து தமிழ்நாட்டை அந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுட்டு போய்க்குது. என்னான்னு தெரியாமலே நான் மருமனுக்கெல்லாம் வராது. எல்லாருக்கும் உள்ளது தானே. இது பண்ணிக்கிட்டே ஆமாம், நிப்பாட்ட மாட்டாளுவா. பண்ணுங்களுவா வேண கழுவி விட ரெடியாக இருந்துக்கிறேங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நெத்திரையாவது வருது, சித்த படுத்து நெத்திரையாவது கொள்ளுவோம். நம்ம அங்கே உச்சா முட்டிக்கிட்டிக்குதுன்னு சொல்கிறேன். இவன் நெத்திரை கொண்டுட்டு வர்றா பாருவேன். உன்னை எப்படி நெத்திரை கொள்றான்னு பார்க்குறேன். ரசிதா தாவுல என்னடி ஆண்டி சாவடிக்கிறா? என்னடி கண்ணை தொறவுல? எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி இந்த வேனுக்குள்ள உட்காந்துட்டு உனக்கு சந்தேகம்? இது ஒன்றும் இல்லை, இந்த மேலே பொட்டிலாம் வச்சு கட்டிக்கிறமே, அது கீழே விழுந்துடாத. ஏன்டி பொட்டி மாடிக்குது? எல்லாரும் பொட்டி மேலே வச்சு கட்டிக்குது. எப்படி உழுவும்? அதுக்கு பேரு தான் சந்தேகங்கிறது. உழுவுமா உழுவாதாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. தூங்குறியா? தூங்கு. அதான் கேட்டேன், உழுவாதில்ல. என்ன நீ எடுத்து வந்துக்கிறலாம் புது ட்ரெஸ்ஸா? ஆமாண்டி, எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு வாங்கினது பாதி கொடுத்துறது கொடுத்தாது இருந்துச்சு. சரின்ட்டு அங்கே போய் கொடுத்துக்கலாமே எடுத்துட்டு வந்தேன்டி. நான் எல்லாம் பழசு. ஏன் பொட்டி போனா போயிட்டு போதுப்பா. அல்ல இவன் என்ன பிடிச்சதா? பொட்டி போனா போயிட்டு போதா? விழுந்து வந்துருமா? நம்ம புது சாமானாலும் எல்லாம் வச்சுக்கிறான். சரிங்க சார், விழுவாதுல. இந்த சந்தேகம் வந்துருச்சுல. இதே சந்தேகம் தான் எனக்கு வந்துச்சு. உழுவுமா உழுவாதாண்டி? வண்டியை நிப்பாட்டி வேணா ஒரு தடவை பார்க்க சொல்லுவோமா? ஆமாண்டி, ஒழுங்கா கட்டிக்க என்னன்னு பார்த்துருவோம். இப்படி அவட பொண்ணோட எல்லாம் புதுசுமா ஹோட்டல் வீட்டில் வந்துட போகுது. இப்படிமா உழுவும்? இதுக்கு தான் பேப்பரெல்லாம் படிக்கணுங்கிறது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 150 பவுன் நகையை வச்சு கல்யாணத்துக்கு போனோம். மேலே வச்சு கட்டிட்டு போனாங்களாம். அந்த பட்டி ரோட்டில் விழுந்துருச்சு. இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல எங்கே விழுந்துருச்சுன்ட்டு. அடி சந்தி நடிப்பாரு. 150 பவுன் நகையை வச்சு அம்மா வண்டி மேலே கட்டிட்டு போனாலுவா? கேளுங்களேன், விளங்காம கட்டிவிட்டாலும் அடி சைன்ஸா. அதுதான் என்னான்னு தெரியல. எனக்கு உச்சா வருது. வண்டியை ஒரு டீ கடை ஓரமாக நிப்பாட்ட சொல்லு. ஒரு எத்தனையோ குடிச்சு விட்டா தான் மழை ஏறியாச்சா. எத்தனையோ குடிச்சு விட்டு போயிட்டு செக் பண்ணிட்டு போவோம். தம்பி, இது இந்த மேலே பொட்டி வெள்ளம் வச்சு கட்டிக்கிறமா, அதெல்லாம் இருக்குமாமா ஒழுங்கா? அதெல்லாம் ஒன்றாவதுமாம்மா, எல்லாம் நல்லா தான் கட்டியிருக்கு. அப்படிதான் கீழே விழுந்துடாது. அல்லாவே இவன் வேற அப்படி சொல்கிறானே, உழுவாதுன்னு நிப்பாட்ட மாட்டாள்வோல. ரசிதா உளுந்துரும், யாரு பேச்சையும் கேட்காத. இப்போ நிப்பாட்ட சொல்லு, இப்போ பார்த்துருவோம். என்னோட பரவாயில்ல, பழைய புடவை தான். சந்திரனிப்பா இவன் வேற பக்கத்தில் பார்த்துட்டு பைக் அடிச்சு வர்றா. உட்படாதவ என்ன சொல்கிறேன்னு தெரியல. இப்போ இந்த பிள்ளைகிட்ட ஏன் இவ்வளோ சந்தேகம்? இருங்க நிப்பாட்ட சொல்கிறேன். அப்படியே ஜெயின்சாமி யூரின் வருதுன்னு சொன்னாங்கல்ல, போயிட்டு டீ குடிச்சிட்டு நம்ம அப்படியே போகலாம். தம்பி, ஒரு டீ கடை வண்டி நிப்பாட்டுமா, அதையும் பார்த்து செக் பண்ணிவிட்டு இது ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போகலாம்.
1000 தான் இருந்தாலும் படித்தவன் தான் சொன்ன உடனே கேட்குறாங்க பாரு. மௌலாசனம் இல்லாமல் இவ்வளோல்ட்ட ஒன்றும் சொன்ன முண்டாக்கா, இவ்வளோலே இறங்கி டயரை பிடிச்சிக்கிட்டு நிப்பாட்டுற மாதிரியும் என்னான பேச்சு பேசுகிற அழுவா. பண்ணாத விழுவோம்மா. ஜென்சா மனுஷன் தூங்க போலமா வரமாட்டேன் ஜென்சா, நெத்தில கொள்றது இல்லையா ஜென்சா? எனக்கே ஒரு மணி ஏற்றமும் ஒரு மணி இறக்கமா இருக்கு. நானே முத்து ஒளியில் படுத்துருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன் ஜென்சா. ஊரில் ஏறி படுத்தவன் மண்டியை படுத்துக்கிட்டு அரைச்சி எடுத்துப்பட்டாமா. எந்திரிடா, இந்த தேத்தரி கடையில் தேத்தரி குடிக்க போகுது. இவனாலேயே தொடையில ரத்த ஓட்டம் இல்லாமல் போய் கால் மரத்து போச்சு எனக்கு. பண்டிய அம்மா அப்பா கூட இருந்து தொலைனாலும் இருக்கிறது இல்லைம்மா. இங்கே நம்மளை போட்டுக்கிட்டு தாமா மாக்கியம். ஆலமோன கடைசியில் நான் பிள்ளைய பெற்றாப்பெல்லாம் இவனை தூக்கிக்கிட்டு அலையதாக்கிது மம்மடி. ஏழலம்மா பார்த்துக்கிறவும் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கும். என்ன ஜென்சா அப்படி சொல்லிவிட்டானே, என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுரு ஜென்சா, இல்லைன்னா பஸ் ஏற்றி விட்றியா? தம்பி, இந்த முத்துப்பேட்டாண்டு போடுற பஸ் வந்தால் ஏதாவது நிப்பாட்டுமா, இவத்தை ஏற்றி விட்டு டிக்கெட் எடுத்து அனுப்பி விட்ருவான் இவனை. இவன் நாடகத்துக்கு ஒரு அளவு இல்லாமல் போயிருச்சு. ஜென்சா ஜென்சா அது மாதிரி பண்ணி விட்றதாமா, அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் எவ்வளோ கடைச்சி போட்டா என்ன ஜென்சா பண்ணுவா? ஆமாண்டா பாவம்டா. இப்போ புரியுதா பாவம்னு சொல்றீங்கள? நான் பாவம்னு சொன்னது ஒன்றை இல்லை, கடத்திக்கிட்டு போனவனே. அப்படி எவனும் போக மாட்டேங்கிறானே கடத்திக்கிட்டு உன்னைய. அந்த வந்துருச்சுமா தேத்தரி கடம்படி, நிப்பாட்ட சொல்லுமா. ஏன்டி கார்ல எல்லாம் வலுவா தாண்டி கட்டிக்குது. கார்லேருந்து விழுந்துருமோ பொட்டி விழுந்துருமோன்ட்டு போயிட்டு வந்துட்டியா கக்கூசு? கக்கூஸ் இல்லை, 1 தான், 2 இல்லை. 1 நாள் 2 நாள் கக்கூஸ் தான் போக ரோட்டில் போவா. உட்படாதம்மா. தேத்தரி குடிக்கிறியாடி? வானா தேத்தரியை குடிச்சிட்டு மறுபடியும் இது வருது அது வருதும்பா. உட்காந்துரி ஓரமா, நாங்கள் தேத்தரியை குடிச்சிட்டு வர்றோம். அம்மா அரசாங்க பஸ்ஸில் வந்தாப்புலதாம்மா இவ்வளவோ பண்ணுவாள்வோ, நிப்பாட்ட மாட்டேன், இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன்ட்டு. காரு வேனை பிடிச்சிக்கிட்டு வர்றதே நம்ம எசவுக்கு போகிறதுக்கு தான். சொல்லு தேத்தனி பண்ணையும் கேளுங்களேன். தேத்தனி பண்ணு வேணுமாம்ல உங்களுக்கு? நீங்கள் என்ன குடிக்கிறீங்க, டீயா காஃபியா? எனக்கு டீயே ஓகே தான், காஃபிலாம் கசக்கும்ல. ஆமாம், ஆனால் எனக்கு காஃபி தான் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, நானும் டீயே சொல்லிடுறேன். உனக்கு என்ன வேணுமோ அதை குடி. உனக்கு டீ வேணும்னா டீ குடி, காஃபி வேணும்னா காஃபி குடி. நான் என்ன குடிப்பேனோ அதுதான் குடிப்பியா? இந்த லவ் பண்ணுறவனு புதுசாக கல்யாணம் உனக்கு கூடலாம் எங்கேயுமே போகக்கூடாது. நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்போம். வர நம்ம ஷாஜகான் மாமா மாதிரி ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். சாச்சா, இந்த இடம் நமக்கு சரியாக வராது. ஒரு டீ குடிக்கிறதுக்கு எவ்வளோ விட்டாக்கா இது வரைக்கும் போயிடணும் உங்களுக்கு. ஜென்சா எனக்கு ஒரு பூஸ்டே. மாமி குளிர் அப்பளம் வைக்கிறதா மாமி? ஆமாண்டி சொல்லா, மழை ஏறியாச்சு போலக்கு. அதான் குழு குழு நிற்கிது. நம்ம ஊருவா என்ன வெயில் அடிக்குது, மலை பிரதேசத்துக்கு வந்தால் குழு குழு நிற்கிது. சம்மந்தம் இல்லாமல் நிற்கிதம்மா. கேளுங்களேன், அதுக்குத்தானே சனங்களுவோ காசை செலவு பண்ணிக்கிட்டு காரை பிடிச்சிக்கிட்டு வேனை பிடிச்சிக்கிட்டும் உடியாருதுவோ கொடைக்கானல் இது அதுண்டு ஜனங்கள் எல்லாம் குற்றாலத்தை கொடைக்கானல் தான் ஓடுது. நீ கக்கூசம் நோக்கில ஓடிக்கிட்டு ஏன்டி ஜென்சா? எல்லா பேச்சும் பேசுவாளுவா. தேத்தனி போடுறவன் என்ன தவக்கலையாட்டம், எங்கே பச்சை தவக்கலையாட்டம் தேத்தனியை கொடுத்துருவானா? அந்த தம்பி விரசண்ட கொடுமா. இருங்க, திடீர்னு இவ்வளோ கூட்டம் வந்து என் கடைக்கு நான் பார்த்ததே இல்லை. ஆமாம், இப்போதான் பால் கோச்சிக்கிட்டு வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். திடீர்னு இவ்வளோ கூட்டம் வந்து பார்த்ததே இல்லை. அல்லாவே அவன் தேத்தனி ஒழுங்காக போடுவானா? இவன் ஒரு நாளைக்கு ஒரு தேத்தனி 2 தேத்தனி விற்றவனா இப்போ பழைக்க போய் அங்கிட்டு இங்கிட்டு நல்ல தேத்தனியாக குடிச்சிருந்தீங்களாம். கடைக்குள்ளேருந்து எலியும் கிளியும் பெருச்சாலியுமா ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ சட்டப்புலத்துல எல்லாமே வந்தா ஓடுது எலியும் பெருச்சாலியும். காற்றுல இலை பறந்துக்கிட்டு இருக்குது அங்கிட்ட என்ன காற்று அடிக்குது. அழகு கடை எவ்வளோமா இருக்குதுங்களுக்குள்ள ஒரு சோளக்கதிர் கடையை போட்டுக்கிட்டு உட்காந்தாலும் போகிற வர்றவங்களாம் தேத்தனியை குடிச்சு போட்டு சோளக்கதிரை வாங்கி தந்துக்கிட்டு போவாங்க. ஆனால் பஸ்ஸில் இதில் போகும்போது சோளக்கதிர் தான் உத்தால போவோம், அங்கிட்டு போய்கிட்டு போவாங்க. அண்ணாவுல இதுதான் ரூமு. என்ன கடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு ஹோட்டலை கட்டி வச்சுக்கிறானுங்களா? இங்கே தான் தங்க போகிறோமோ? ஆமாம்மா, இங்கே தான் நல்லா இருக்கும். அதனால தான் ஆன்லைனில் புக் பண்ணேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா இடம்? செம்மையா? நீங்கள் தான் புக் பண்ணீங்களா இது ஆன்லைனில்? பயங்கரமாக இருக்குது அந்த இடம். ஆமாம், உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு. ஆமாம், நம்ம லேட்டாக குளிக்கலாமா? அல்லாவே இதுக்கு மறுபடியும் முதல்ல ஆரம்பிச்சிங்களா? இதுக்கு சொல்ல தாங்க முடியலையா? நைஸாக அப்படியே உள்ள ஓட வேண்டியதான். ஜெயின்ஸா, நம்ம 2 பேரும் ஒரு ரூமில் தங்கிக்கிற வேண்டியாமா? நம்மளுக்கு மாடி ரூமாண்டி, கிளவிங்களுக்கு ஏமா மாடி? உங்களுக்கு மாடி ரூம் கொடுத்துருக்கோன்னா மேலேருந்து பார்த்தோம்னா நல்லா சூப்பராக தெரியும் வியூஸ்லாம். அதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. வியூஸ் ஓகே தம்பி, ஒன்றுக்கு இறங்கி ஏறணுமே, என்ன பண்ணுறது? சரி, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் கீழே தங்கிக்கிறேங்க, நாங்கள் மேலே போய்க்கிறோம். மேலே தானே நல்லாக்கிண்டா நைஸாக ஓட பார்க்குறான். இல்லைம்மா, நாங்களும் மேலே தங்கிடுறோம். சின்ன திருசுவோம், நீங்கள் கீழே இருந்துக்கிறங்க. எங்கள் ஜொலஹாக்கு எங்க? நானும் ஜொலகாவும் ஒன்றா தங்கிக்கிறோம் ரூமில். நீங்களும் ஒரு பக்கம் இருந்துக்கிறங்க. மேலேயே நம்ம தங்கிக்கலாம். மேலே சூப்பராக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே வந்திருக்கோம் ஒரு தடவை, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஆமாம், எனக்கும் அதுக்கு மேலே மாடியில் எனக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்துருங்க, நான் படுத்துக்கிறேன். ஏன்னா அங்கே தான் வியூஸ் நல்லாயிருக்கும். அது உங்களால் நம்ம தங்க முடியாது.
ஏற்கனவே அமேசான் காடு மாதிரி இருக்குது ஏரியா, இதுங்க மத்தியில் படுத்தோம்னா காட்டுக்குள்ளே படுத்த மாதிரியே இருக்கும். கொரட்டையை விட்டு தள்ளிடுங்க, அது சரியாக வராது. சரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உள்ளே இருக்க வாங்கல் ஓடி ரூமுக்கு போவோம். ஓமா நீங்கள் மேலே போங்க, ஆள் இருக்காங்க, அவங்க எடுத்தது எல்லாத்தையும் ரூமில் கொடுத்துருவாங்க. இங்கே லொக்கேஷன் சூப்பராக இருக்கும், நம்ம 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். அவங்கெல்லாம் போகட்டும். இந்த இருட்டில் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இது ஐஃபோனில் எடுத்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டைமில் எடுக்கலாம். இந்த கோஷ்டி மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுக்க போது போல நம்ம ஓடிடுவோம். என்னமா பண்ணிட்டு வரட்டும். குட்டி முஸ்தபா, நம்மள எதுக்கு கூப்பிடுறாங்க? என்ன மச்சான்? ஒன்றும் இல்லை, ஃபோட்டோ எடுக்கிறியா எங்களை? நம்ம தான் கேமராமேனா? சரி எடுக்கிறேன். குட்டி முஸ்தபா அப்படியே பக்காவா அந்த கையில் இருக்கிற ஹார்ட்டின்னு தெரியுற மாதிரி, ஓகேவா? எடுத்துகிட்டு மச்சான். தயவுசெய்து என்ன மாதிரி சின்ன பிள்ளை வேற இருந்தாக்கா அந்த மாதிரி கல்யாணம் ஜோடிக்கலாம் போவாதே. உங்களை போட்டு சாவடிச்சிருவோம். ஃபோட்டோ எடு தொல்லை தாங்க முடியாது, ஓகேவா? நான் 2 பேரும் நடந்து போகிறோம், அப்படியே எங்களை எடு. கேமரா தலையில வச்சிருந்தா இப்படியே போயிட்டு தான் நம்மளை கொஞ்சம் நேரத்தில் தலையில எடுமானுங்க. சரியா வராது. சரி எடுக்கிறேன். கொஞ்சம் ஆய்வர மாதிரி இருக்கு, இதை எடுத்துகிட்டு போயிட்டு தர்றேன். என்னடா மூமாவுக்கு பேருக்கு எப்போ பார்த்தாலும் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு. என்னடா இப்போல்லாம் இருக்கிறவங்களை கூட்டு அரங்கம்பலம் கிடச்சா அப்புறம் வந்துட்டு தான் இருக்கும். அப்போ அது ஒன்றும் இல்லை, சும்மா நார்மல் தான். இருக்க நான் வந்துடுறேன், போயிட்டேனா ஒரு 10 நிமிஷம் தான் வந்துடுறேன். வேணா நீங்கள் அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிட்டுங்களேன். நீங்கள் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். 10 நிமிஷம் தான் போயிட்டு திருத்தம் முடிச்சுட்டு வந்துடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நின்றுருக்கீங்களா? 10 நிமிஷம் மணி வரதுக்கு சரியாக வராது, எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நாளை காலையில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். குட்டி முஸ்தபா ஃபோட்டோ எடுக்கிறது வந்துட்டு மறக்காம என்ன அல்லாவே விடமா டைம் போலவே மறுபடியும் நாளை காலையிலையா? ஐயோ சரி இதோட அந்த வீடியோ முடிச்சு விட்ருவான். கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க, வாங்க பேர் சொல்லுவோம். மே 17 அன்று என் அன்பு நண்பர் அப்துல் லத்தீஃப் அவர்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க குட்டி முஸ்தபான்னு போட்டிருந்தீங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்துல் லத்தீஃப். ஃபஹீம் ஜாஸ்மி பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க, நல்லா இருக்குங்களாம்மா? யாசிரா அன்சாரி இந்த நேம் மட்டும் சொல்லுங்க மாமின்னு போட்டிருந்தீங்க, நல்லா இருக்கீங்களாம்மா 2 பேரும்? சாகிஃப் ஜாசிஃப் முஃபீத் பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? தாக்கிஃபா பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, நல்லா இருக்கீங்களா? சரிம்மா, பேர் இருந்தவங்க வரைக்கும் சொல்லியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா.